யாராவது ஒரு சத்தமா அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துல எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஒரே ஒரு வசனத்துல எத்தனை காரியம் சொல்லியிருக்காரு ஆண்டவர்? 6 காரியம் சொல்லியிருக்காரு. எத்தனை காரியம் சொல்லியிருக்காரு? 6 காரியம் சொல்லியிருக்காரு. வைக்கப்பட்டிருக்கிறது, விளங்கும், பொய் சொல்லாது, காத்திரு, நிச்சயமாய் வரும், தாமதிப்பதே இல்லை. ஆமென். ஆமென். நம்ம ஒரு சின்ன செக் பண்ணுவோமா? இந்த மாசத்தோட வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரத்தோட வசனத்தோட கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் ஒரு மாசத்துல வாக்குத்தத்த வசனம் கொடுத்தா அந்த மாசம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? கேட்டியா முடிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். யார் வேணா எப்ப வேணா என்ன பண்ணுவாங்க? சச்சில கேட்பாங்க. ஏன் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினா, நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்ம என்ன பண்ணோம்? சூழ்ந்து கொண்டோம். இந்த வேத பகுதியிலே ஆபத்துடைய தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை காண்பாரு. இத முதலாவது அதிகாரத்துல ரொம்ப பாரத்தோட அந்த தரிசனத்தை பத்தி அவர் சொல்லிட்டே வருவாரு. 2வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆபத்து தீர்க்கதரிசியோட பேச ஆரம்பிப்பாரு. ஆண்டவர் பேசுறதோட 3வது அதிகாரத்துல ஆண்டவரை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிருவாரு. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எத்தனை புத்தகம்? மொத்தமுமே 3 புஸ்தகம் தான். இந்த ஆபத்துக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை. ஆபத்துக்கு பார்த்து என்ன சொல்றாரு? வெயிட் பண்ணுப்பா, தரிசனம் இன்னும் இருக்கு. இதே கிடாம்பாக்கம் பெத்தேல் சபை குறித்து தரிசனம் என்ன பண்ணிருக்கு? வைக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் என்ன பண்ணும்? நிச்சயமாய் வரும். அது விளங்கும். அது என்னைக்குமே என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. வேத பகுதியில என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அப்ப ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சொன்னால் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஓகேயா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ வெயிட் பண்ணுமா, தாமதித்தாலும் உனக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க கூடாது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 3 காரியங்களை பார்க்கணும். முதலாவது காரியம் பிரயாசப்படணும். என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும். 2வது கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். 3வது விசுவாசிக்கணும். ஆக்சுவலா காத்திருக்கிறதுக்கும் பிரயாசப்படுறதுக்கும் நடுவுல என்ன வந்துடணும்? விசுவாசம் வந்துடணும். விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவரோட சமூகத்துல என்ன பண்ண முடியும்? காத்திருக்க முடியும். இந்த 3வது வசனத்துக்கு மேல இருக்க 2வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அதே ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபகு கிட்ட ஒரு வார்த்தையை பேசுவாரு. வாசிக்க பார்க்கலாம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் தரிசனத்தை கொடுத்துட்டேன். ஆனா நீ என்ன பண்ணணும்னா, எல்லாருடைய கண்களும் பார்க்க என்ன பண்ண? பலகளை எழுதி வெளியில போறவங்க வரவங்க எல்லாரும் என்ன பண்ணட்டும்? பார்த்துட்டு போட்டோம். அவங்க பார்த்துட்டு போகும்போது அந்த தரிசனம் என்ன ஆயிடும்? நிறைவேறிடும். அதனால நீ என்ன பண்ணு? உனக்குள்ள எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்களோ எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்பவுமே ஜோ பண்ணும்போது எந்த ஒரு பாயிண்ட நீங்க எழுதி வச்சு ஜோ பண்றீங்களோ அந்த பாயிண்ட ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னா, அதுக்காக என் மகன் எவ்வளவு பிரயாசப்படுறான், என் மகன் எவ்வளவு பிரயாசப்படுறான்றது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம என்ன
2 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்றோம். அதுலயும் ஆவேக்கும் அல்லேலியாவுக்குமே டைம் போயிடும். ரிமைனிங் நம்மளோட ரிக்வெஸ்ட் மட்டும் ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என் மகன் என்கிட்ட வந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிரயாசப்படாம நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே எதுவுமே என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஸ்டெப்பை எடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் ஆரம்பிச்ச இடத்துலயே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நின்றுட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி வர ஆளெல்லாம் என்ன பண்ணிடும், முன்னாடி போயிடும். ஏன் ஆண்டவர் காத்துக்க சொன்னாரு? ஆண்டவர் சும்மாதான் காத்துக்க சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? காத்திருக்கிறதுக்குன்ட்டு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நம்ம காத்திருக்க சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் திரும்பி வருவாருன்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கான எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செய்யணும். நம்மளுடைய சங்கீத புஸ்தகத்தில் 121 128 2வது வசனம் நமக்கு என்ன சொல்லும்? உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியமும். அப்ப என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதை எடுத்து வந்து நீ என்ன பண்ணணும், சாப்பிடணும். சும்மா வீட்டுக்கு எங்கேயோ என்ன பண்ணாது, வராது. எல்லாத்துக்குமே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவையான ஒரு விஷயம் பிரயாசம். நம்ம பிரயாசப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன பண்ணுவார், விளங்க பண்ணுவார். சோ அந்த காரியத்தை ஆண்டவர் விளங்க பண்ணும் பொழுது நம்முடைய கண்கள் மாத்திரமல்ல, எத்தனை கண்கள் காணும் என்பதை தேவன் அறிவார். எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்ற காரியத்தை என்ன பண்ணணுமா, அப்படியே செய்யணும். எப்பவுமே என்ன பண்ண கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே என்னது, உடனே கேள்வி கேட்குவோம். எதையாவது சொன்னாங்க அதை பண்ணணும், எதுக்கு பண்ணணும். இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ்ல ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு 6 கொஸ்டின் சொல்லி கொடுப்பாங்க. வாட், வென், வேர், வை, ஹவு, இப்படி சொல்லி தருவாங்க. இதை மட்டும் தான் நம்ம லைஃப்ல என்ன பண்றோம், எப்பவுமே கரெக்டா கடைபிடிக்கிறோம். இதை செய்ய அப்படின்னா ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவரோட காரியத்துல நம்ம என்ன பண்ண கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டோம் அப்படின்னா என்ன வராது, நம்மளுக்கு பதில் வராது. அவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், முறையிடணும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பாஞ்சையோட தாகத்தோட கண்ணீரோட போய் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். எனக்கு ஏன் இதை கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ்ல போய் கேட்டுட்டு வந்துருவோம். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, வாழ்க்கையில செய்யக்கூடாது. ஆண்டவரோட சமூகத்துல இருந்து பிரயாசப்படும் போது ஆண்டவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், விளங்கும். இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆண்டவரோட சமூகத்துல இருந்து காத்திருந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார், இந்த கிளாம்பாக்கம் பகுதியை ஆண்டவர் எதற்காக என்னிடத்தில் கொடுத்தார், ஏன் இந்த சபைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார், இந்த மாதிரி இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிரயாசப்பட்டு கேட்கணும். எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஒரு ஆத்மாவும் சர்ச்சுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. சும்மா ரோட்ல போனேன் வந்துட்டு போனேன்றதெல்லாம் வரவே முடியாது. ஆண்டவரோட சபைக்குள்ள ஒரு ஆத்மா உள்ள வருதுனால் அவருடைய சித்தமாதான் இருக்கும். அவரோட சித்தம் எல்லாமே என்ன பண்ண முடியாது, நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய சித்தம் நாம ஒரு ஆத்மாவும் சபைக்குள்ள வர முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தினால மாத்திரமா என்ன பண்றோம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம எல்லாரும் இப்படி ஒரே கூட்டமா உட்கார்ந்து ஆண்டவரோட ஆலயத்துல ஆண்டவரோட வார்த்தை என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏதோ ஒரு கடையிலையோ ஏதோ ஒரு வீட்லயோ டிவி முன்னாடியோ என்ன பண்ணியிருப்போம், உட்கார்ந்து நம்முடைய நாட்களை நம்ம வீணடித்திருப்போம். தேவனுடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மள உயர்த்தி வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மள என்ன பண்ணியிருக்கார், கனப்படுத்தி இருக்கார். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் செய்தார் அப்படின்னா, நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதற்கான பிரயாசங்களை என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம எடுக்கணும். நம்மளுடைய பள்ளி பருவங்களிலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வர வாழ்க்கப்படவும் சரி, நிறைய இடத்துல இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு கழுகோட கதை தெரியும்? கழுகு ஒரு விசேஷமான பறவை. கரெக்டா? காட்டுக்கு எப்படி சிங்க ராஜாவோ அந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் யார் ராஜா,
கழுகு ஒரு பெரிய ராஜா. கழுகை பற்றி ஆண்டவர் ரொம்ப விசேஷமா வேதத்துல சொல்லியிருப்பார். அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருப்பார். ஆனாலும் கழுகுக்கு ஏற்ற ஒரு விசேஷமான காரியங்கள் என்ன பண்ணியிருப்பாரு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. நான் தெரியாதவங்களுக்கு அந்த கழுகை பற்றி நான் சொல்றேன். அதற்கு முன்பாக நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவைகள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? புதுபலன் அடைவாங்க. எப்ப புதுபலன் அடைவாங்கன்னா யாரை போல அடைவாங்க? கழுகை போல அடைவாங்க. ஏன் ஆண்டவர் கழுகை விசேஷமா சொல்றாரு அப்படின்னா, கழுகோட ஆயுசு காலம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 70 வருஷம் வாழுமா. அதுதான் கழுகோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா தன்னுடைய 40வது வயது வரும் பொழுது கழுகுக்கு என்ன ஆகுமா, தன்னுடைய வளர்ச்சி வளர வளர அதனுடைய அழகுகள் ரொம்ப கூர்மையா இருக்கும். ஆனா தன்னுடைய 40வது வயதை தொடும் பொழுது அந்த அழகுகள்லாம் பழஞ்சு போயிடுமா, ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிடும். நீங்க கழுகோட அந்த அழகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது எவ்வளவு தூரத்துல இருக்கிறது என்ன பண்ணிட்டு போய் கொத்தி அப்படியே தூக்கிட்டு வந்துடும். ஆனா 40 வயதுக்கு மேல அதோட அழகு வளர்ந்து வளர்ந்து அப்படி ஒரு மாதிரி அடங்கி போயிடும். ஸோ அதனால அதை என்ன பண்ண முடியாது, அதோட உணவை சரியா எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுமா, கழுகு உயர்ந்த மலை எங்க இருக்கோ அந்த மலையை தேடி போகணும். இந்த மலை மேல போயிட்டு உட்கார்ந்து ஒரு பெரிய பாதையில தன்னோட அழகை வச்சு இடிச்சு 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 அந்த அழகை மறுபடியும் என்ன பண்ணும், கூர்மையாக்கும். அதால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கூர்மையாக்குமா. ஆனா அந்த அழகு அது கூர்மைப்படுத்துற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாதான் நகரவே நகராதான், இடம் தேட போகாது. அதே இடத்துலதான் உட்கார்ந்துட்டே இருக்குமா. தன்னுடைய அழகை அது கூர்மைப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட சொந்த அழகினாலேயே சரீரத்தில் இருக்கிற எல்லா ரெக்கையும் என்ன பண்ணுமா, பிச்சு போடுமா. ஏன்னா அது பறக்கணும் அப்படின்னா அதோட இறகுகள் எப்படி இருக்கணும், லேசா இருக்கணும், வெயிட்டா இருக்கக்கூடாது. அதுக்கு வயசாகும் பொழுது என்ன பண்ணும், அதோட இறகுகள் ரொம்ப டைட் ஆயிடும், அதை பறக்க முடியாதுன்றதுனால எல்லா இறகுகளையும் தன்னுடைய அழகை கொண்டு பிச்சு போட்டுடும். பிச்சு போடுறதுக்கு அப்புறம் அந்த பறவை பார்க்கறது எப்படி இருக்கும்னா அதுக்கே பிடிக்காத அளவுக்கு அவலட்சணமா மாறிடும். இப்படி இருக்கும்போது யாரும் வெளில வருவாங்களா, யாரும் வர மாட்டாங்க. கழுகு என்ன பண்ணுமா, இந்த மலையில அந்த பாறை மேலேயே உட்காந்துட்டு இருக்குமா. வெயிலோ பனியோ மழையோ இடத்துக்கு என்ன பண்ணாது, நகரவே நகராது. அதனுடைய இறகுகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு 150 நாள் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப குறைஞ்சபட்சம் எத்தனை மாசம் ஆகுது? 5 மாசம் விட்டாது. 5 மாசம் வரைக்கும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணாது, நகரவே நகராது, இறக்கையிட போகாது, எதுவுமே பண்ணாது. அவ்வளவு வழிகளையும் அது தாங்கிட்டு உட்கார்ந்துருக்கும். அவ்வளவு மனவேதனை இருக்கும். சாப்பிட முடியாம, எடுத்து பறக்க முடியாம, அவ்வளவு கஷ்டத்தோடையும் அந்த 150 நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு புதிய இறகுகள் முளைக்கும் வரை என்ன பண்ணுமா, காத்திருக்குமா. ஆனா 150வது நாள் அதனுடைய இறகுகள் வளர்ந்து பழையபடியோட தோற்றத்தை அடையும் போது 40 வருடத்திற்கு முன்பு இருந்த படத்தை காட்டிலும் என்ன பண்ணுமா, அதிகமான படத்தை கொண்டு உயர பறக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரோட சமூகத்துல ஒரு சாதாரண கழுகு எவ்வளவு நாள் காத்திருக்கு? 150 நாள் காத்திருக்கு. நம்ம எவ்வளவு நாள் காத்திருக்கோம் ஆண்டவரோட சமூகத்துல? இன்னைக்கு ஜோமனா நாளை காலையில என்ன வந்துருக்கோம், ரிசல்ட் வரல அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவருக்கு சித்தம் நானே டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவேன். அதான் நம்மளோட விஷயம் இல்லையா. ஆனா ஒரு சாதாரண பறவை தன்னுடைய வாழ்க்கையை காத்திருந்து தன்னுடைய வழிகளை அனுபவித்து தனக்கு இதை கூட எடுக்க போக முடியாதபடி அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணும், அடுத்த 30 வருஷங்கள் வாழ்வதற்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுமா, அந்த மலையை விட்டு எழுந்து பறக்கும் போது அதுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பலன் இருக்கும். அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த கழுகு செட்டைகளை விரித்து பறக்கும் பொழுது அது எதையெல்லாம் வாழ்க்கையில இழந்துச்சோ அத்தனை காரியத்தை என்ன பண்ணுமா, திரும்ப தேடி போக ஆரம்பிக்கும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கழுகு கொத்த பலனை நமக்கு தருவார். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும்
அதிகமான ஒரு தூரத்துக்கு, அதிகமான ஒரு காரியத்துக்கு, அதிகமான ஒரு அற்புதத்துக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நம்மள உயர்த்தி வைப்பார். நம்ம எதிரே பார்த்திருக்க மாட்டோம். அந்த காரியம் என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டு இருப்போம், ஏதோ ஒரு காரியத்துக்காக வாழ்க்கையில வெயிட் பண்ணிட்டே இருப்போம். தாமதிக்குது அப்படின்றதுக்காக அந்த காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது? அசுத்தப்படி போற்றக்கூடாது. தாமதிக்குது அப்படின்றதுக்காக அந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சிடக்கூடாது. தாமதிக்குதுன்றதுக்காக என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முதலாவது தேட வேண்டியது யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். ஆனா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் எங்க இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுவோம். நம்ம டைரக்டா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை என்கிட்ட வருமா? இந்த காரியத்துக்காக என்கிட்ட வருமா? ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியமும் கிடையாது இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன கல்வி ட்ரெஸ் போடுவோம் கொண்டு ஆண்டவர் நியமிச்சதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு எல்லா காரியமுமே தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என் பிள்ளை என்கிட்ட வருது கேட்காதா? ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை அம்மான்னு கூப்பிடுறது தெரியும். ஆனா கூப்பிட்டாதான் நம்ம அது சந்தோஷம். கூப்பிடும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. ஐயோ என்ன கூப்பிடுது, ஐயோ என் குழந்தைய கூப்பிடுச்சுன்னா அந்த ஒரு பாசம் எப்ப அதிகமாகுனா நம்ம போய் கூப்பிடும் பொழுதுதான் ஆகும். ஆண்டவர் அதே தான் நம்மளுடைய சந்ததியில எதிர்பார்க்கிறார். நம்ம வாயை தொடர்ந்து ஆண்டவர் கிட்ட போயிட்டு கேட்கணும், ஒரு சமூகத்துல காத்திருக்கணும். இது ரெண்டும் நடந்தாதான் என்ன நடக்கும்? புது கடனை பெற்றுக் கொள்ள முடியும். குறித்த தரிசனத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். தாமதிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணி போடக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே 17 வயதுல என்ன பண்ணப்பட்டான்? தன்னுடைய சகோதரரால் அற்பமா எண்ணப்பட்டான். தூக்கி என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க, விற்று போட்டாங்க. வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு. அவருடைய வேல்யூவே ஒரு 20 வெள்ளிக்காசு தான் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டுட்டாங்க. ஏன்னா தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் அன்பான பிள்ளையவன். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? தூக்கி வெளியில போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எத்தனாவது வயசு ஆண்டவர் யோசித்து எத்தனாவது? 30வது வயது. எத்தனை வருஷம் காத்திருக்கு? 17 வருஷம் காத்திருக்கு. 13 வருஷம் காத்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. எத்தனை வருஷம்? இது நடுவில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தைகள். காவல்ல போட்டாங்க, அவனை அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நிச்சயமா இவனை நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். சங்கீதம் 105 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 105ஆம் அதிகாரம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக வைக்கப்பட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் கால்களை விலக்கு கொண்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இருட்டில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புறப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? புறப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில விஷயங்களை அனுமதிப்பாரு, சில காரியங்களை கொண்டு வருவார். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராருன்னா, ஆண்டவரோட சமூகத்துல நம்ம உண்மையிலேயே காத்திருக்கிறோமா, ஆண்டவரோட சமூகத்துல உண்மையிலே நம்ம காத்திருக்கிறோமான்றதை செக் பண்றதுக்காக மட்டும் இல்ல, நமக்குள்ள எவ்வளவு விதமான காரியங்கள் இருக்கு, நம்ம முறுமுறுக்கிறோமா, நம்ம பின்வாங்கி போறோமா, ஆண்டவர் நிச்சயமாவே செய்வார்ன்ற விசுவாசத்தின் நம்பிக்கை நமக்குள்ள எந்த அளவுல இருக்குதுன்றது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் ஆராய்ந்து வருவார். 17 வருஷம் யோசேப்போட வாழ்க்கையை ஆண்டவர் யோசிச்சு சோதிச்சு புடமிட்டு என்ன பண்ணாரு? எடுத்து வந்து தேசாதிபதியா ஒரு பதவி ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அதே காரியங்கள் தான். நாம எந்த ஒரு விஷயத்துக்காக ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கோமோ, ஒரு சின்ன வேலையா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், முதல்ல எங்க போயிருந்தோம்? டைரக்டா ஏசப்பட்ட போயிருக்கோம். வேற எங்கேயும் போக கூடாது. எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா டைரக்டா அந்த மனு எடுத்து என்ன பண்ணிடணும்? ஏசப்பாட்ட போயிட்டு, இதான் என்னோட பிரச்சனை, இதான் என்னோட கோரிக்கைட்டு ஆண்டவர் கிட்ட போயிட்டு வச்சிடணும். அது அப்படி நம்ம வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா நிறைவேற்றி தருவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட கடைசி பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்லுவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாராம்? கடைசி பகுதியை வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவேல் 2:22. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க?
வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல. நம்ம எந்த இடத்துல தலை முடியுமோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்ம தலைய நிச்சயமா உயர்த்திடுவார். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவரை நோக்கி காத்திருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்படுத்துற ஒரு சூழ்நிலை கொண்டு போனாலோ என் தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நியாயம் தீர்ப்பார். அந்த இடத்துல வெற்றியை யாருக்கு தருவார், நமக்கு தருவார். ஏன், நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள், தினந்தோறும் வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரோட என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய உறவை எப்போதும் வளர்த்துட்டு இருக்கிறதுனால அக்கம் பக்கம் யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்முடைய தலையை உயர்த்தி காண்பிப்பார். அதுதான் அவரோட வேலையை. அவரோட பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, அவமானப்படக்கூடாது, வெட்கப்பட்டுடக்கூடாது. வேலை செலவுலையும் சரி, மற்ற எந்த காரியத்திலையும் சரி, நம்மளுக்கு முன்னாடி யார் போயிட்டே இருப்பா, தேவதூதர்கள் நமக்கு முன்பாக பயணிச்சு கொண்டே இருப்பாங்க. நம்ம அதை உணர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவார், வெட்கப்பட்டு போகாதபடி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை செய்வார். நம்ம பிரயாசப்படும் போது, காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு முதலாவது புது பலனை தருவார். இரண்டாவது காரியம், நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட கடைசி பகுதி நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து முடிகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பேக்ல போகவே மாட்டாரு. எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக சொல்லுகிறாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு என்ன பண்ணுவார், விலகாமல் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு சேப்பன் மட்டும் சொல்லல, கூடவே என்ன பண்ணாரு, பிரயாணம் பண்ணாரு. மேகஸ்தம்பமா போனாரு, அக்கினி ஸ்தம்பமா போனாரு, சாப்பாடு கொடுத்தாரு, எல்லா வேலையும் பண்ணாரு. மோசைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. மோசையில ஜனங்களை எல்லா ஊருக்கு கொடுத்தாலும் சரி, ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜனங்களை விட்டு விலகி போகவே இல்லை. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம கூடவே வருவார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம பார்த்திருப்போம். 8 மாசம், நம்ம ஜனவரி மாசத்துல இருந்து ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, ஒரே ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, பணம் கஷ்டம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். நிறைய இடத்துல அவமானத்தை பார்த்துருப்போம். எத்தனையோ பேர் நம்மளை கேவலமா பேசியிருப்பாங்க. எல்லா காரியம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருப்போம். ஆனாலும் தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாது, என் சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நிச்சயமாய் உனக்கு என்று நியமித்ததை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். நீ என்ன பண்ணணுமா, விசுவாசிக்கணுமா. விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு நம்முடைய வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். ஆனா விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்னா நிறைய வகைப்படுத்தி நம்ம சொல்லலாம். ஆனா விசுவாசத்தை பற்றி பேசும்போது எப்பவுமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனா இருந்தான், ஆண்டவர் நீதியாக இருந்தான். இந்த மாதிரி காரியத்துல நம்ம அநேக பிரசங்கத்துல கேட்டுக்கிறோம். ஆனா விசுவாசம் எப்படி இருக்கணும்னா வைராக்கியமானதா இருக்கணும். விசுவாசம் எப்படி இருக்கணும், நடக்கவே நடக்காதனால என்ன பண்ணணும், விசுவாசத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. இன்னைக்கு செத்துருவ அப்படின்னா என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக தானே அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு விசுவாசம் என்ன பண்ணதா இருக்கணும், வைராக்கியம் உடையதா இருக்கணும். இந்த வைராக்கியம் உள்ள விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்திலே நம்ம வாசிச்சு பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சு பார்ப்போம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய வைராக்கியமான விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க, வாசிக்க பார்க்கலாம். அந்த வசனத்தை 3:18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராசாவாரின் முளைக்காய்க்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களை தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை. போதும் சிஸ்டர், என்ன சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா, நீ என்னை என்ன பண்ணாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன். அதுதான் வைராக்கியம் உள்ள விசுவாசம். என்ன நடந்தாலும் சரி, எந்த எல்லைக்கு போனாலும் சரி, ஆண்டவரை விட்டு மட்டும் என்னைக்கு என்ன பண்ணிட கூடாது,
பின்வாங்கி போயிடவே கூடாது. கஷ்டம் வந்துச்சு, அவமானப்படுத்திட்டாங்க, வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு, இந்த கிறிஸ்தவக்குள்ள வந்ததுனால எப்படி ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போனதுனால என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் யாரை விட்டு விலகி போக கூடாது, ஆண்டவரை குறித்து விலகி போகவே கூடாது. ஆண்டவரை ரட்சிக்கவே மாட்டார் என்று என்னை பத்தி 4 பேருக்கு கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை மட்டும் என்ன பண்ண மாட்டேன், விட்டு போக மாட்டேன். அந்த காத்திருப்பு தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். என் மகன் அந்த இடத்துல சாட்சியா எல்லாரும் நிக்கிறான்றதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துட்டே இருப்பாரு. ஒருத்தவங்க நம்மள தப்பா பேசுறாங்கன்றது அது ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது எப்பவுமே அவங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுவாங்க, உள்ள ஆட் பண்ணிடுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா, கிறிஸ்தவர்கிட்ட தானே நீங்க சர்ச்சுக்கு போறதில்ல, அந்த சர்ச்சுக்கு தானே போற, அந்த மாசம் சர்ச்சுக்கு தானே போற, அதாவது நம்மளும் தப்பு பண்ணிருக்கோம். ஆனா ரெக்கார்டு எங்கேயாவது வரும், சர்ச்சு பாஸ்ட் பேருன்னு எல்லாம் வந்துடும். ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை அவமானப்படுத்திருக்கோம், தூஷித்திருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாங்க. கிறிஸ்துவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மட்டும் அந்த இடத்துல வைக்கப்பட மாட்டோம், நம்முடைய தேவனையும் சேர்த்து நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், நிப்பிட்டு போட்டு வருகிறோம். அதனால ஆண்டவரோட சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் மற்றவர்களோட பேசும்போது பழகும் போது எல்லா காரியத்திலுமே ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த அடையாளம் தான் கிறிஸ்தவர்கள். நம்ம தான் அந்த கிறிஸ்தவர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். சில நாடுகள்லாம் போயிட்டு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ரௌடா சொல்லுவாங்க, ஐம் அமெரிக்கன், ஐம் சைனீஸ், ஐம் கொரியன். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க நாட்டை பத்தி அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். நம்ம என்ன சொல்லணும், ஐம் கிறிஸ்டியன். நம்ம என்ன பண்ணணும், அவ்வளவு பெருமையா நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எல்லாருக்கெல்லாம் கொடுக்கல. ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரை தேடி வந்த பிள்ளைகள், ஆண்டவருக்காக நின்ற பிள்ளைகள் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பதவியை கொடுத்திருக்காரு, இந்த பட்டத்தை கொடுத்திருக்காரு. இதை சுமந்து நிற்கிற நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்க கூடாது, தலை புரிஞ்சுன்னா நின்றவே கூடாது. எப்பவுமே என்ன பண்ணணும், தலை நிமிர்ந்து நிற்கணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், பெரியவர். அவர் என் கூட இருக்கும் போது நான் என்ன பண்ணணும், எப்பவுமே தைரியமா நிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க, ஆண்டவர் 100% ரிசல்ட் கொடுப்பாரு. அது எந்த விதமான டவுட்டுமே இருக்காது. அநேகருடைய ஊழியக்காரர்கள், அநேக விதமான மிஷனரிகளோட வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்கள்ல வந்திருப்பாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, விட்டு விலகி போயிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நின்ற ஊழியர்கள், அந்த மாதிரி மிஷனரிகளை பற்றி தான் நம்ம இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னமும் அநேக மிஷனரிகளை பற்றி நம்ம படிக்கிறதோட காரணம் என்னன்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு எப்படி இருந்ததா, வேத வசனங்கள் ஜபங்கள் மூலமாக எப்பொழுதுமே ஒரு ஐக்கியத்தை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நமக்கு என்ன பண்ணி கொடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவர் நம்மை எப்போதும் வெட்கப்படுத்த மாட்டார். இரண்டாவது சொன்ன காரியத்தை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டார், கைவிட்டு போகவே மாட்டார். விசுவாசம் வைராக்கியமானதா இருக்கணும். விசுவாசத்தின் வைராக்கியத்துக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இதே ஆகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிங்கள். ஆகமம் 3ஆம் அதிகாரம் 17, 19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த வசனத்தை நீங்க போயிட்டு வீட்டுல ஒரு 10 தடவை படிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நான் நிறைய தடவை படிச்சு பார்த்துருக்கேன். எதுவுமே வாழ்க்கையில இல்லைனாலும் ஆண்டவர் என்ன தருவாராம், பலன் கொடுப்பாராம். அத்திமரமே துளிர்விடாம கூடாது, ஒலிவ மரமே இருந்தாலும் சரி, யாருமே கூட இல்லைனாலும் சரி, தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுவார்,
பறவை கொடுத்து மான்கால்களை போல நம்ம என்ன பண்ணுவார், ஓட செய்வார். இதெல்லாம் எப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்காக அவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணுமா, காத்திருக்கணுமா. காத்திருக்காம ஆண்டவர்கிட்ட எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் கேட்டா உடனே கொடுத்துருவாரு. ஆனா அதற்கான பிரயாசம் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட முதலாவது போய் என்ன பண்ணணும், கன்வே பண்ணணும். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா மட்டும்தான் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. இந்த வேதத்திலே அப்படிதான் சொல்லியிருக்கு இல்லையா, கேளுங்கள் கொடுப்பேன், என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஆனா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கணும். நம்ம கேட்டாதான் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நல்ல வேலை வேணும்னா ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், கேட்கணும். நல்ல லைஃப் வேணும்னாலும் இங்கதான் போய் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். காலையில ப்ரமோஷன் வேணும்னாலும் அங்கதான் போய் கேட்கணும். எல்லா காரியத்துக்குமே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எங்க போயிடணும், ஆண்டவர்கிட்ட போயிடணும். இப்படி ஆண்டவரை நாம் தேடும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் காரியத்தை கொடுப்பார். இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி தரிசனத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நிச்சயமா எனக்கு விளங்கும். அது என்ன பண்ணாது, பொய் சொல்லவே சொன்னாது. எந்த காரியத்துக்காக இத்தனை மாசமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துக்கான பதிலை ஆண்டவர் வரும் மாதங்களிலே கண்டிப்பாய் கட்டளையிட்டு கொடுப்பார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது வருகிற மாதங்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார், நிச்சயமாய் செய்வார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆண்டவர் சும்மா தான் சொல்லல, சும்மா போற போக்குல நீதிக்கு தரிசனத்தை வார்த்தைலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கொடுத்துட்டு போக மாட்டாரு. வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறது அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன செய்யும், கிரியை செய்யும். கிரியை செய்யற வார்த்தையை மட்டும்தான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் சொல்லுவார். பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ற ஆண்டவர் கிடையாது. சொன்னா என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா செய்து கொடுப்பார். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, சமூகத்துல போயிட்டு நேரம் காத்திருக்கணும். நம்ம காத்திருக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் தெரியுமா, வாசிப்போமா. சங்கீதம் 138 சங்கீதம் 138 8ஆம் வசனம். என்ன செய்வாரா, எல்லாத்தையும் செஞ்சுவாரு. ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது. கர்த்தர் செய்து முடிப்பார். நான் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோனோ அத்தனை காரியங்கள் என்ன பண்ணிடுவார், என் வாழ்க்கையில செஞ்சுருவாரு. ஆண்டவர் இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை செய்யணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியங்கள் 3. ஒன்று என்ன பண்ணணும், ஆண்டவரோட சமூகத்துல போய் என்ன பிரயாசப்படணும் ஒரு காரியத்துக்காக. 2வது ஆண்டவரோட சமூகத்துல போயிட்டு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், கிரியை செய்யும். என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதிலே ஆண்டவரிட்டாரு. நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காரு, நான் உனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், செய்து முடிச்சுறேன். விசுவாசம் தாவீது அப்படிதான் விசுவாசிக்கிறான் இல்லையா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நம்ம கஷ்டத்தோட வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் நம்ம சொல்லுவோமா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு விசுவாசம் இருக்கிறதா? என் வாழ்க்கையில இது இல்லை, என் வாழ்க்கை அந்த இடத்துல மைனஸ்ல இருக்கு, ஆண்டோட பிளஸ் ஆகுவாதுன்னு சொல்லுவோமா? நம்ம சொல்லக்கூடிய விசுவாசத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணல, இன்னும் ஆண்டவரோட ஐக்கியத்துக்குள்ள போற, இன்னும் விசுவாசிக்கல. இன்னும் நம்முடைய விசுவாசம் ஏதோ ஒரு இடத்துல டவுன்லயே இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு பெரிய டவுட் என்னன்னா, செய்வாரா மாட்டாரா, கேட்கலாமா வேண்டாமா, கேட்டா கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், உடஞ்சிட்டே இருக்கும். நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு காரியத்துல டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும்போது என்ன பண்ணிருக்கோம், டைரக்டா ஜோம் பண்ண போயிருக்கோம், டைரக்டா போய் முடி போட்டுருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கணும், இந்த விஷயம் என் வாழ்க்கையில நடக்கணும், இதுக்காக நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன், நீ என் வாழ்க்கையில நடக்குமான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னா நைட்டு ஜோம் பண்ணுங்க.
நைட்டு நல்லா ஜோம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து நீங்க எதற்காக நீங்க ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக நீங்க ஜோம் பண்ணிட்டு என் கூட நீங்க தரிசனத்துல பேசுங்கன்ற வார்த்தையை சொல்லி நீங்க படுத்து பாருங்க. நான் சொல்றேன் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள ஆண்டவர் நிச்சயமா இவர்கிட்ட பேசுவார். நான் என்னோட வாழ்க்கையில அநேக தடவை அனுபவிச்சிருக்கேன். அநேக நேரத்துல ஆண்டவர் கிட்ட கேட்குது, அநேக நேரத்துல ஆண்டவர் கிட்ட போய் அழுது கேட்டிருக்கேன். நான் ஏதாவது பேசுங்க, எனக்கு என்ன பண்ணணும் தெளிவான ஒரு பதிலோட பேசுங்கன்னு. ஆண்டவர் தெளிவா பேசுற ஒரே ஒரு இடம் தெரியுமா? சொப்பனம். சொப்பனத்துல கரெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா காமிப்பாரு. நீங்க ஜோமணி பாருங்க, 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள யாரோ ஒரு இடத்துல பேசுவார், யாரோ ஒரு விஷயம் உங்களுக்கு காமிப்பாரு. ஆண்டவர் அந்த நேரத்துல சரியா செயல்படுவார். நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க விசுவாசத்தோட நேரத்துல இருந்து பாருங்க, ஒரு நாட்கள் நீங்க கண்டிப்பா இதே சபையில சாட்சி சொல்லுவீங்க. நான் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? அதிகாலையில் தேடுகிறவர்கள் தான் என்ன பண்ணுவாங்களா? ஆண்டவரை கண்டடைவார்கள். அதிகாலையிலே ஜெபிக்கிற ஜபம் தான் எங்க போகும்? நேரம் பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட நிற்கும். நீங்க ஒரு விஷயத்துக்காக இருந்து நீங்க ஜோம் பண்ணி பிரயாசப்படும் போது அதனுடைய ரிசல்ட்டுமே எப்பதான் வருமா? அதிகாலையில தான் வரும். ஆண்டவர் ஆதாமோட ஏவாளோட எப்ப வந்து பேசிட்டு இருந்தாரு? பகலில் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணாரு? ஆண்டவர் வந்து பேசிட்டு இருந்தாரு இல்லையா? ஆண்டவர் எப்பவுமே பகல்ல நல்லா பேசுவார். நம்ம பகல்ல நல்லா என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். நம்மளுக்கு அதுதான் டைம் இல்லை. ஏன்னா அப்பதான் நம்ம நல்லா தூங்க முடியும். நம்மளை தூங்குறதுக்கு விசாசம் என்ன பண்ணுவான்? நல்ல கிளைமேட் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருவோம். நம்ம இருந்து போயிட்டு தூங்குவோம். சர்ச்சுக்கு கிளம்பணும்னு சொன்னாலும் போன திருப்பி வச்சுட்டு தூங்குற ஆட்கள் தான் இருக்காங்க. ஏன்னா அதை அடிச்சிடக்கூடாது. அலாரம் என்ன பண்ணிடும்? நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடும். அது ஒரு பெரிய கஷ்டம். நம்மளுக்கு போனதான் எட்டி தள்ளி வச்சுருவோம். நம்ம கிட்டே வந்துடக்கூடாதுன்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? என்கிட்ட நீ பேசணும்தாமா நான் வந்திருக்கேன், என்கிட்ட நீ பேசணும் தான் வந்திருக்கேன், என்கிட்ட கேட்கணும்தாமா வந்திருக்கேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம அவரையே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் போடணும் நிறைய தடவை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரோட சமூகத்துல என்ன பண்ணணும்? காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும்னா காலையில மாலையில எப்பவுமே என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஒரு விஷயத்துக்காக பிரயாசப்படணும். ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கனாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு கடந்து போங்க. அந்த மாதிரி நீங்க செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த இடத்துல உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் பேசுவார். நீங்க என்ன பேசணுன்றத குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். இந்த மாதத்துல இந்த மாசத்தோட கடைசி வாரம் இதுதான். 2 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டு தான் மக்கள் சர்ச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. எவ்வளோ மழை, எவ்வளோ சேதங்கள், என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணல? ஒரு நாளும் சர்ச்சை என்ன பண்ணல? மூடி வைக்கவே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன நடந்துட்டே இருக்கு? ஆராதனை நடந்துட்டே இருக்கு. ஆவியானவர் இடத்துல கிரியை செஞ்சுட்டே இருக்காரு. நம்ம என்ன செய்யறோம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துட்டே இருக்காரு. இந்த சபை குறித்து தேவன் நிச்சயமாய் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். இந்த இடத்தை கற்று நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை என்ன பண்ணாரு? பொய் சொல்லாது, தாமதிக்குது. அவ்வளவுதான். நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காரு. இன்னும் பிரேயர் பண்ணு, இன்னும் பிரயாசப்படு. இன்னைய சமூகத்துல காத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிட்ட குறை இருக்கு. அது என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு இந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்க கொடுத்திருக்காரு? நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கணும். நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஜோபம் பண்ணும்போது சர்ச்சுக்காக மெயினா ஜோம் பண்ணணும். சபை தான் நம்மளுடைய தலை. இந்த தலையில இருந்துதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். சபைக்காக ஜோம் பண்ணணும், சபையோட போதகர்களுக்காக ஜோம் பண்ணணும், சபையில இருக்க விசுவாசிகளுக்காக ஜோம் பண்ணணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜோம் பண்ணணும், நண்பர்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணணும். இதுதான் பிரேயரோட ஆர்டர். இதுக்கு அப்புறம் தான் யாருக்காக ஜோம் பண்ணணும்? நமக்காக போய் ஜோம் பண்ணணும். நம்ம அட்டை வழியில திருப்பிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்தையும் போய் கேட்டு வாங்கிட்டு அப்புறமா கையில் இருக்கும்போது என்ன பண்றது? அதை கொஞ்சமா எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தது. அப்படி பண்ணக்கூடாது. முதலாவது நம்ம யாருக்கு ஜோம் பண்ணணும்? நம்முடைய சபைக்கு ஜோம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளை உருவாக்குற இடம், இதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற இடம். இந்த இடத்துல இருந்துதான் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடம் தான் நம்மளுக்கு சேட்டை
கொடுக்கிற இடம். இந்த இடத்துல இருந்துதான் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வீட்டுல இருந்து எந்த காரியத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரோ அந்த இடத்துல இருந்துதான் ஜபத்தை என்ன பண்ணணும், வாழ்க்கையில ஆரம்பிக்கணும். இன்னையில ஜபத்தை மாத்தி பண்ணுங்க. எல்லாருமே கொஞ்சம் மாத்தி பண்ணி பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எல்லா காரியங்களிலும் நம்மளுக்கு ஒரு குட்டி மாற்றம் வந்தாலே லைஃப்ல என்ன பண்ணிக்கலாம், சக்சஸ பார்க்கலாம். அதனால ஜபம் பண்ணும்போது நம்ம எதுக்காக ஜோம் பண்றோமோ அந்த காரியங்களை எல்லாம் முதல்ல ஜோம் பண்ணிட்டு அப்புறமா நமக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணும், ஜோம் பண்ணணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு பைபிள்ல? முதலாவது எல்லாம் உங்களுக்கு மூட கொடுக்கப்படும். குறையாதான் கிடையாது, கேட்கறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலயும் என்னவா கொடுப்பாரா, டபுளா கொடுப்பார். எவ்வளவு வேணுமா நீ கொடுப்பாரு. ஆனா அதுக்கு முதலாவது பிரயாசம் எங்க இருக்கணுமா, ஆண்டவர் தேடணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா அவரை தேடணும். காலையில எழுந்த உடனே அவருடைய சமூகத்துக்கு நேரம் போய் ஜோம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த நாளை முடிச்சுட்டு தூங்க போகும்போது அதுக்கான காரியங்களுக்கு எல்லாம் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், நம்மளுடைய படுக்கைக்கே நம்ம போகணும். இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் காத்திருக்கிறது ஆண்டவரோட சமூகத்துல. எல்லா காரியத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எப்படி காத்திருக்க முடியும், இந்த மாதிரி குட்டி குட்டி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி தொடர்பை ஏற்படுத்தும் போது மட்டும்தான் நான் ஆண்டவர்கிட்ட என்ன கொண்டு கேட்கிறோமோ, ஆண்டவர்கிட்ட நான் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறோம் அந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரிப்ளை கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். அடுத்தவங்க ஜோபன்ற ஜபத்துக்கு உடனே ரிப்ளை வருது. நான் கேட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவங்க கேட்கிற மெத்தட் வேற, நம்ம கேட்கிற மெத்தட் வேற. அவங்க இப்படி அவங்க ஆண்டவரோட சமூகத்துல போய் அழுது பண்ணுங்கப்பா அப்படி இது ஓகே அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, யாக்கோபு மாதிரி விட மாட்டாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கேட்டுட்டு நீங்க செய்தீங்க அப்படின்னு ஆண்டவரே ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்துருவோம். நம்மலாம் அப்படி இருக்கக்கூடாது. யாக்கோபு என்ன பண்ணானா, ஆண்டவர் கிட்ட பெற்றுக்கொள்ளும் வரையில ஆண்டவர் என்ன பண்ணல, விடவே இல்லை. ஒரு காரியத்துக்காக நீங்க ஜோம் பண்றீங்களா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா, ஏதோ ஒரு காரியம் ஒரு வாழ்க்கையில நடக்கணும் ரொம்ப பிரயாசப்படுறீங்களா, இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்துல போய் காத்திருந்தேன். ஆண்டவர் இன்னும் 3 மாசம் இந்த வருஷம் முடியறதுக்கு இல்லையா, 3 மாதத்திற்குள்ளாக எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு நின்றீங்களோ அந்த காரியத்தை தேவன் இந்த வருடத்திலேயே செய்து கொடுப்பார். அதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் தான் விசுவாசம். தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணணும், காத்திருக்கணும்.